பூங்குழலி, ஏன் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாய்? யோ, உன்கிட்ட நின்னு பேசலாம் நேரம் இல்ல. சீக்கிரம் இந்த குகைக்குள்ள வாயா. இப்ப என்ன அவசரம்? ஏன் பேச நேரமில்லை? உலகமே தெரியாத ஆளியா நீ? உன்னை ஒற்றன்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக நிறைய வீரர்கள் தஞ்சாவூர்ல இருந்து குதிரையில வந்திருக்காங்க. அப்படியா? உன் கூட வந்தானே, அதான் அந்த வைத்தியர் மகன் பினாக்க தானி. அவன் கூட தனக்கு விடுதலை வேணுங்கிறதுக்காக உன்னை பிடிச்சு தரேன்னு சொல்லிட்டான். துரோகி! எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் உன்னை பாக்கிறதுக்குள்ள சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வைக்கணும்னா நான் ஓடி வந்தேன். ஆஹா, மிக்க நன்றி. ஆமாம், இது என்ன இடம்? கோடிக்கரை காடியாது. இந்த குகை இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த இது வச்சுக்க. நரி ஏதாச்சும் வந்தா அதை வச்சு விரட்டிக்க. பொழுது சாயிற வரைக்கும் வெளியில வராத. நான் சாயங்காலம் வந்து குக்கு குக்கு குயில் மாதிரி கூவும்போது மட்டும் வெளியில வா. அப்போ உன படகுல ஏத்தி இலங்கைக்கு கூட்டிட்டு போற. நன்றி பூங்குழலி. ஆஹா, ஏழை ஓடக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் என்ன புத்திசாலித்தனம்! அது மட்டும் இல்லை, என்னை அன்பாகவும் பார்த்துக் கொள்கிறாள். இவள் துணை இல்லாமல் நம்மால் இலங்கைக்கு செல்ல இயலாதப்பா. நாம் மறைந்து இருப்போம். குயில் கூவும் சத்தம் கேட்கிறதே. நன்றாக இருட்டியும் விட்டது. பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும். பொறுத்துத்தான் பார்ப்போமே. யோ யோ, சீக்கிரம் வாயா. சத்தம் போடாம அந்த படகுல ஏறு. பூங்குழலி, நீ என்னை மட்டும் காப்பாற்றவில்லை, சோழர்களின் வம்சத்தையே காப்பாற்றி இருக்கிறாய். நீ உண்மையா சொல்றியா இல்ல எல்லா ஆண்களை மாதிரி வஞ்சகம் பேசுறியா? நான் வஞ்சகமும் பேசவில்லை, பொய்யும் சொல்லவில்லை, உண்மையாகத்தான் சொல்கிறேன். சேந்தன் அமுதன் சொன்னது உண்மைதான். நீ ஒரு விசித்திரமான பெண். சேந்தன் அமுதன் என்ன சொன்னான்? சேந்தன் அமுதன் உன்னை காதலிப்பதாக சொன்னான். பூங்குழலி, நீயும் அவனை காதலிக்கிறாயா? வேற என்ன சொன்னான்? வேறு, ஆம், நீ நன்றாக பாடுவாய் என்று சொன்னான். ஒரு பாட்டு பாடேன், கேட்டுக்கொண்டே பயணம் செய்வோம். சரி. அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன், நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகம்தான் பதைப்பதும் ஏன், காற்றினில் வாழ் பறவைகளும் கூடுகளை தேடினவே, வேட்டு வரும் கிளியரும் வீடு நோக்கி ஏகுவரே, வானகமும் நானிலமும் மோனமது தானிருக்க, மானிழியார் பெண்ணொருத்தி மனது புயல் அடிப்பதும் மாரிதியும் மடங்கி நிற்கும் மாரதமும் தவழ்ந்து வரும் காரிகையால் உலர்ந்தனிலே காற்று சுழன்றடிப்பதும் ஏன், சுழன்றடிப்பதும் ஏன் ஏன் ஏன். யோ யோ, எழுந்திரியா எழுந்திரியா. அதற்குள் ஏன் எழுப்புகிறாய் பூங்குழலி? இப்போதுதானே கண்ணை இறந்தேன். அதான் ராத்திரி பூரா கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டியே, எழுந்திரியா.
இது என்ன இடம்? அடடே, சொர்க்கம் போல் இருக்கிறதே. இது சொர்க்கம் இல்ல, இலங்கையில இருக்கிற நாகத்தீவு. கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவ்வளவு பெரிய நாட்டில் என்னை தனியாக விட்டு சென்றால் நான் எப்படி இளவரசரை தேடி கண்டுபிடிப்பது? ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லேன். யோ, ஏயா இப்படி இருக்க? இளவரசி எப்படிதான் உன்னை நம்பி ஓலையை கொடுத்து அனுப்பிச்சாங்களோ தெரியல. சரி, நான் ஏற்கனவே விசாரித்து விட்டேன். முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு மாத்தோட்டத்துக்கு வருகிறாராம். இளவரசரும் மாத்தோட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். நீயும் மாத்தோட்டத்துக்கு போ. ஆஹா, நல்ல யோசனை. அப்படியே செய்கிறேன். பூங்குழலி, என் உயிரையும் காப்பாற்றி பத்திரமாக இலங்கைக்கு அழைத்து வந்ததற்கு மிக்க நன்றி தாயே. சரி சரி. உன்னை நான் கொன்றேன். இல்லை இல்லை, நீ தற்கொலை செய்து கொள்ள காரணமாக இருந்தேன். ஐயோ, இது என்ன கொடுமை! உன் ஆத்மாவுக்கு சாந்தி என்பதே கிடையாதா? நான் என்ன செய்ய வேண்டும் சொல். இப்படி மௌனமாக இருந்து என்னை வதைக்காதே, என்னை வதைக்காதே. விடு. அப்பா, இந்த பரந்த சோழ சாம்ராஜ்யத்தில் நிறைய அபாயங்கள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பழுவேட்டரையர்கள் கூட அண்ணன் ஆதித்த கரிகாலனை ஏமாற்றி சித்தப்பா மதுராந்தகருக்கே பட்டம் கட்ட ஏற்பாடு செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் அப்பா. அப்படியா? மிகவும் நல்லது. என்னுடைய எண்ணமும் அதுதான். இந்த ராஜ்யம் சாபம் பிடித்தது. உன் சகோதரர்களுக்கு இது வேண்டாம். நீ உன் அண்ணனிடம் பேசி சம்மதம் வாங்கி வா. நாம் மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டிவிடலாம். பராந்தக சோழர், கரிகால சோழர், சிபி சக்கரவர்த்தியும் அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சோழ சாம்ராஜ்யமா சாபக்கேடானது? ஏனப்பா இன்றைக்கு இப்படி பேசுகிறீர்கள்? குந்தவை, இந்த கதையை கொஞ்சம் கேள். நான் இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத உண்மைகள் சிலவற்றை உன்னிடம் என்று கூறப்போகிறேன். அப்படியா? பல ஆண்டுகளுக்கு முன் இலங்கையுடன் பெரும் யுத்தம் ஒன்று நடந்து வந்தது. இளைஞனாக இருந்த ஒரு இளவரசனையும் படைகளுடன் யுத்தத்திற்கு பராந்தகர் அனுப்பி வைத்தார். அந்த இளவரசனுக்கோ அப்பொழுது ராஜ்யமாளும் உரிமை இல்லை. ராஜ்ய உரிமை பெற்ற 4 பேர் அவனுக்கு முன்பு இருந்தனர். அவனுக்கும் பட்டம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ விருப்பமோ இல்லை. இலங்கை சென்ற படைகள் பெரும் தோல்வியடைந்து இளவரசனுடன் சென்ற வீரர்கள் அனைவரும் மாண்டனர். தோல்வியுடன் நாடு திரும்ப விரும்பாத அந்த இளவரசன் அருகே உள்ள ஒரு தீவில் சென்று ஒளிந்து கொண்டான். அந்த தீவில் ஓர் நாள் ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து யோசனையில் இருந்தபோது திடீரென்று ஒரு பெண் அலறுவதையும் அவளை ஒரு கரடி துரத்துவதையும் கண்டான். அந்த கரடியை கொன்று அவளை காப்பாற்றிய பின் அது அவனை கொல்ல வந்த கரடி என்றும் அதனிடமிருந்து அவனை காப்பாற்றவே அந்த புத்திசாலி பெண் அவ்வாறு செய்தாள் என்றும் தெரிந்து கொண்டான். அப்பெண் ஒரு கரையர்குல பெண். தேவதை போல் மிக அழகாக இருந்தாள். வாய் பேசாத ஊமை. வாய் பேசாவிட்டால் என்ன, காதலுக்குதான் கண்கள் பேசினால் போதுமே. அந்த இளவரசனும் ஊமை பெண்ணும் அந்த அழகான தீவில் சில ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். மகளே குந்தவை, அந்த இளவரசன் யார் என்பதை நீ யூகித்திருப்பாய் அல்லவா? அப்பா, அந்த இளவரசர் தாங்கள் தானே? ஆம் மகளே, நானேதான் அந்த இளவரசன்.
நான் இலங்கையில் இருந்த அந்த சில ஆண்டு காலத்துக்குள் இங்கே சோழ நாட்டில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ராஜாதித்தரும் அறிஞரும் போரில் மாண்டனர். பராந்தகருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் கண்டராதித்தருக்கே பட்டம் கட்டுவதென்று முடிவாகியது. அப்பொழுது கண்டராதித்தருக்கு புதல்வர்கள் இல்லை. எனவே எனக்கு இளவரசு பட்டம் கட்ட எண்ணிய பராந்தகர் என்னை எப்படியாவது தேடி அழைத்து வர பல கப்பல்களில் வீரர்களை அனுப்பி வைத்தார். அந்த வீரர்களை இலங்கையில் கண்டு சந்தித்து பேசிய நான் சோழ நாட்டின் நிலைமை எண்ணி ஊமை பெண்ணுக்கு திரும்ப வருவதாக வாக்களித்துவிட்டு நாடு திரும்பும்படி ஆகிவிட்டது. இங்கே எனக்கு இளவரசு பட்டம் கட்டிய அன்று அந்த ஊமை பெண்ணும் கூட்டத்தில் ஓர் மூலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். நான் உடனே அனிருத்தரிடம் அவளை அழைத்து வர ஆட்களை அனுப்பச் சொன்னேன். அவள் கிடைத்த பாடில்லை. நானும் அவளை தேடி கோடிக்கரைக்கு போனேன். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற துயரச் செய்திதான் என்னை வந்தடைந்தது. அன்று முதல் அந்த ஊமை பெண்ணின் ஆவியானது இந்த மாளிகையில் உலவுகிறது. என்னப்பா சொல்கிறீர்கள்? மாளிகையில் ஆவியா? ஆம். ஒரு நாள் நாம் பொன்னி நதியில் படகில் சென்று கொண்டிருந்த போது அருள்மொழி தவறி ஆற்றில் விழுந்து விட்டான். நினைவிருக்கிறதா குந்தவை? ஆம், நன்றாக நினைவிருக்கிறதே. அங்கே ஒரு பெண் தோன்றி ஆற்றிலிருந்து அவனை எடுத்து என் கையில் கொடுத்தாள். ஆமாம், அந்த பொன்னித்தாயே அவனை காப்பாற்றி கொடுத்ததாக எண்ணித்தானே அருள்மொழியனை அன்று முதல் பொன்னியின் செல்வர் என்றே அழைத்து வருகிறோம். அது பொன்னித்தாய் அல்ல, அந்த ஊமைச்சியின் பேய். அவளை நான் நேற்று மீண்டும் இங்கே பார்த்தேன். ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்ட வேண்டாம் என்று எச்சரிப்பது போல் இருந்தது. மகளே குந்தவை, நீ எப்படியாவது பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியை உடனே இங்கே வரவழைக்க வேண்டும். நாம் அவரிடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டால் மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டிவிடலாம். செய்வாயா மகளே? அப்பா, பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி தளிக்குளத்தார் ஆலயத்திற்கு திருப்பணி செய்ய விரும்புகிறார்கள். நான் அவர்களை அதற்காக இங்கு அழைக்கிறேன். பிறகு பேசி பார்க்கலாமே. ஆகட்டும். ஒற்றன் பிடிபட்டான், ஒற்றன் பிடிபட்டான். ஒற்றனை சிறை செய்து கொண்டு போகிறார்கள். பாதாள சிறையில் போட போகிறார்களா? நந்தினி, எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்கிறது. பிறகு சந்திக்கலாம். கந்தமாறரே, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? உதவியா? கட்டளையிடுங்கள் தேவி. என் உயிரையும் தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் உயிர் ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஐயா. தயவு செய்து இந்த ஓலையை இளவரசர் ஆதித்த கரிகாலரிடம் சேர்ப்பிக்க முடியுமா? நந்தினி, நீ எதற்காக ஆதித்தனுக்கு ஓலை கொடுத்து அனுப்புகிறாய்? குந்தவை, அந்த பழையாறை நாகப்பாம்பு தன் தம்பி அருள்மொழிக்கு பட்டம் கெட்ட சூழ்ச்சி செய்து இலங்கைக்கு ஓலை அனுப்பி இருக்கிறது. ஓ, அப்படியா? பார்த்தீர்களா? உங்களுக்கு எதிராக எல்லோரும் சதி செய்கிறார்கள். நான் தான் அதை முறியடிக்க பார்க்கிறேன். அவள் தம்பி அருள்மொழிக்கு ஓலை அனுப்பினால் நான் அவன் அண்ணனுக்கு ஓலை அனுப்புவதில் என்ன தப்பு? நீங்கள் ஆதித்த கரிகாலரிடம் இந்த ஓலையை கொடுத்து கடம்பூர் வரும்படி அழையுங்கள். இது பழுவூர் மன்னர் விருப்பம் என்று சொல்லலாமா? ஆம், இது பழுவூர் மன்னர் விருப்பம் தான். நந்தினி, நீ செய்யும் காரியங்கள் எனக்கு ஒன்று புரியவில்லையே. நாதா, ஆண்களுடன் நீங்கள் போரிட்டு ஜெயித்து விடுவீர்கள். ஆனால் பழையாறையில் இருக்கிறதே ஒரு பெண் பாம்பு. அதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? உங்களை ஒரு நாளாவது இந்த சோழ சிம்மாசனத்தில் ஏற்றி உட்கார வைத்து பார்க்கத்தானே நான் இவ்வளவு பாடுபடுகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் உடைவாளால் இப்பொழுதே என்னை கொன்று போடுங்கள். நந்தினி, நந்தினி, இந்த மாதிரி கர்ல கடூரமான வார்த்தைகளை பேசி என்னை சித்திரவதை செய்யாது.
வந்தியத்தேவா, முதலில் எழுந்திரப்பா. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீ அந்த ஓலையை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது அவரிடமே போய் சேர்ந்து விட்டது. ஓ, இவர்தான் சோழ நாட்டின் செல்லப்பிள்ளை பொன்னியின் செல்வரா? பரவாயில்லை, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் தான் குட்டுப்பட்டிருக்கிறேன். என்ன வந்தியத்தேவரே, எத்தனையோ இன்னல்களை கடந்து இடையூறுகளை கடந்து என் தமக்கையிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு இது போதுமா? இன்னும் கொஞ்சம் பலமாக வேண்டுமா? வீர விளையாட்டா? அது எனக்கு மிகவும் பிடித்ததாயிற்று. வாருங்கள் இளவரசே, மறுபடியும் ஒரு கை பார்த்து விடுவோம். உன்னை போல் ஒரு வீரமான நண்பன் வேண்டும் என்றுதான் மிகவும் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கிடைத்து விட்டீர்கள். சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளலாம். இளவரசே, நீங்கள் யானை பாகன் வேடத்தில் இருந்ததால் ஏமாந்தே போனேன். ஆனால் இப்படி எதிரி நாட்டில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வேடமிட்டு செல்வது ஆபத்தில்லையா? ஆபத்தில்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்படி மாறு வேடமிட்டு செல்வதால் தான் இந்த இலங்கையில் அழகிய புத்த விகாரங்களை கண்டு கழிக்க முடிகிறது. இலங்கையை பாருங்கள், பிரம்மாண்டமான புத்தர் சிலைகள், அழகிய விகாரங்கள். இதே போல் நம் நாட்டிலும் சிவபிரானுக்கு பெரும் கோவில்கள் எழுப்ப வேண்டும் என்பது என் நெடுநாளே ஆசை. இளவரசே, உங்களை கண்களை கட்டி கூட்டி வந்ததற்கு மன்னிக்கவும். பூமிக்கடியில் இருக்கும் இந்த விகாரத்திற்கு வரும் வழியை நாங்கள் மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறோம். இலங்கை அரசர்கள் கூட வாழ்நாளில் ஒரே ஒரு முறை முடிசூடத்தான் வருவார்கள். தாங்கள் என்னை இங்கு அழைத்தமைக்கு மிகவும் நன்றி உள்ளவனாகி இருக்கிறேன். போரினால் இடிந்து போன புத்த விகாரங்களை மீண்டும் எடுத்து கட்டித் தருகின்ற உங்கள் கருணையினால் புத்த பகவானும் இந்த புத்த மகா சபையும் உங்களுக்கு மிகுந்த ஆசி அளிக்கிறது. புத்த பெருமானின் திருவுளப்படி இந்த மகாசபை உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் தருகிறது. விண்ணப்பமா? என்னவென்று சொல்லலாமே? இலங்கை ராஜவம்சத்தில் தோன்றிய மன்னர்கள் அனைவரும் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து இந்த மணிமுடியை தரித்து இந்த செங்கோலை கையில் எடுத்த பிறகே இந்த மகாசபையால் அங்கீகரிக்கப்பட்டவர்களானார்கள். துஷ்டகமன சக்கரவர்த்தியும் தேவனாம்பிரிய திஸ்ஸரும் மகாசேனரும் அமர்ந்து முடிசூடிய சிங்காதனம் இது. அவர்கள் தரித்த மணிமுடி இது. இப்படி 1000 ஆண்டுகளாக மன்னர்களை உருவாக்கிய இந்த சிங்காதனமும் மணிமுடியும் இப்பொழுது உங்களுக்காக காத்திருக்கிறது. இதில் அமரவும் மணிமுடியும் செங்கோலும் தரிக்கவும் தங்களுக்கு சம்மதமா? இல்லை, இல்லவே இல்லை. தாங்கள் தயவு செய்து இந்த சிறுவனை மன்னித்து விடுங்கள். இது சரியான காரியம் என்று என் மனதிற்கு ஒப்பவில்லை. இவ்வளவு பெரிய சிங்காதனத்தை வேண்டாம் என்று சொல்லும் மனப்பக்குவம் உள்ளதாலேயே தாங்கள் இதை அடையும் தகுதி உள்ளவராகிறீர்கள். நாம் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம். அதுவரை சிந்திப்பதற்கு உங்களுக்கு அவகாசம் தருகிறோம். போய் வாருங்கள். இளவரசே, வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிற உங்களுக்கு மணிமுடியையும் செங்கோலையும் தருகிறார்கள். பக்கத்தில் நான் ஒருவன் இருப்பது அவர்கள் கண்களுக்கு தெரியாது போலும். இளவரசே, என்னது இது? அந்த மாளிகை முழுவதுமாக இடிந்து விழுந்து விட்டதே. நல்ல வேளை நாம் அங்கேயே நின்றிருந்தால் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருந்திருப்போம். ஆமாம், எல்லாம் அந்த பல்லவ பார்த்திபேந்திரன் கூட வந்த சதிகாரரின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். இருக்கலாம், இருக்கலாம். நல்ல சமயத்தில் அந்த அம்மையார் நம்மை காப்பாற்றினார். ஆமா, அந்த அம்மையார் யார்? அந்த அம்மையார் சோழர் குலத்தின் குல தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும். ஆழ்வார்க்கடியான் ஐயா, என்ன சொன்னீர்கள்? சோழர்களின் குல தெய்வம் என்றா? ஆனால் அவர்களை பார்த்தால் சோழர்களின் குல எதிரி போன்ற ஒரு தோற்றம். நீங்கள் எந்த அம்மையாரை குறிப்பிடுகிறீர்கள்? பெரிய பழுவேட்டரையர் இளைய தாரமாக மணந்திருக்கிறாரே, நந்தினி தேவி, அவர்களை போன்றே உருவத் தோற்றம் இருக்கிறது. இளவரசே, வந்தியத்தேவா, உமக்கு ஏதாவது சித்தபிரமையா? அந்த அம்மையார் எப்படி இங்கு வரக்கூடும்?
இது சித்த பிரமை அல்ல, கண்ணின் பிரமை. நந்தினி தேவியாருக்கும் இந்த அம்மையாருக்கும் உருவ ஒற்றுமை இருப்பது போல் எனக்கு கூட பல சமயங்களில் தோன்றியதுண்டு. அப்படி என்றால் அந்த அம்மையாரே உங்களுக்கு முன்பே தெரியுமா? ஆம், இந்த அம்மையார் பலமுறை என்னை அபாயங்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார். நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு முறை காவிரி ஆற்றில் படகில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது தவறி வெள்ளத்தில் விழுந்து விட்டேன். அப்பொழுது என்னை காவிரி தாயை காத்தாள் என்று அனைவரும் நினைத்தார்கள். அன்றிலிருந்து என்னை பொன்னியின் செல்வன் என்று அழைக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் அன்று என்னை காத்ததும், அதுபோல் பலமுறை பல இடையூறுகளிலிருந்து என்னை காத்ததும் இந்த அம்மையார் தான். இவர்கள் வாய் பேச முடியாத ஊமை என்பது மட்டும் எனக்கு தெரியும். இளவரசே, குதிரைகள் வரும் சத்தம் கேட்கிறது. எதிரிகளாக கூட இருக்கலாம். உருவங்கள் உங்கள் வாளை. முதலில் உன் வீரத்திற்கு தீனி போட்டுவிட்டு அகர்வர்களை கவனிக்கலாம். வா, ஒரு கை பார்க்கலாம். இளவரசே, இது என்ன வாட்போர்? வேறு ஒன்றுமில்லை. இந்த வீரன் போர் எங்கே, போர் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தான். போர் என்றால் எப்படி இருக்கும் என்று காண்பித்தேன், அவ்வளவுதான். சேனாதிபதியாரே, நீங்கள் எங்கே இவ்வளவு தூரம்? ஐயா, இவர்தான் பல்லவ பார்த்திபேந்திரன், தங்கள் தமையனார் ஆதித்த கரிகாலரின் உத்த நண்பர். தங்கள் தமையனாரும் பாட்டனாரும் இவரிடம் தங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். வல்லர் இளவலே, வணக்கம். என் பாட்டனாரும் தமையனாரும் நலமாக இருக்கிறார்களா? தாங்கள் கொண்டு வந்திருக்கும் செய்தி என்ன? ஐயா, சோழ சாம்ராஜ்யம் இன்று பெரும் அபாயத்தில் இருக்கிறது. பெரிய பெரிய அதிகாரங்களில் இருப்பவர்களெல்லாம் சக்கரவர்த்திக்கும் பட்டத்து இளவரசருக்கும் எதிராக சதி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தாங்கள் சகோதரருடன் இணைந்து நிற்க வேண்டும், நமது படைகள் ஒன்றாகி பலப்படுத்தப்பட வேண்டும் என்று தங்கள் பாட்டனார் மலையமானும் தமையனார் ஆதித்த கரிகாலரும் உங்களை உடனே காஞ்சி வரும்படி என்னை அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதன் மந்திரியோ என்னை இலங்கையிலே சில காலம் தங்கி இருக்கும்படி சொல்லி அனுப்பி இருக்கிறார். இந்த வீரனோ என் தமக்கை குந்தவை என்னை உடனே பழையாறை வரும்படி அழைத்ததாக சொல்கிறார். நீங்களோ அண்ணன் என்னை காஞ்சிக்கு அழைப்பதாக கூறுகிறீர்கள். சேனாதிபதியாரே, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இளவரசே, இன்று காலை இந்த பெண் ஒரு செய்தி கொண்டு வந்தாள். அதை கேட்ட பிறகு எனக்கும் நீங்கள் காஞ்சிக்குத்தான் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த பெண் இவள்தான் பூங்குழலி. என்னை கோடிக்கரையிலிருந்து பத்திரமாக இலங்கைக்கு அழைத்து வந்தவள். இவளுக்கு சமுத்திரகுமாரி என்று மற்றொரு பெயரும் இருக்கிறது. அந்த பெயரை நீங்கள் தான் சூட்டியதாக அவள் சொன்னாள். ஆம், சமுத்திரகுமாரி. என்னை ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது இளவரசே. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய் நீ? ஐயா, சோழ நாட்டிலிருந்து 2 கப்பல்கள் வந்துள்ளன. அவற்றை நான் தொண்டைமான் ஆற்றங்கரையில் பார்த்தேன். அவர்கள் பேசியது எதேச்சையா என் காதில் விழுந்தது. அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள்? சக்கரவர்த்தி உங்களை சிறை செய்து அழைத்து வரும்படி அவர்களை அனுப்பியதாக பேசிக் கொண்டார்கள். சரி, நீ உடனே அந்த கப்பல்கள் இருக்கும் தொண்டைமான் ஆற்றங்கரைக்கு என்னை அழைத்து செல்கிறாயா? பெண்ணே, முடியாது என்று சொல். பூங்குழலி, இந்த சிறு உதவியை எனக்கு நீ செய்யக்கூடாதா? நீ செய்யாவிடில் நானே வழி கண்டுபிடித்து போய்கொள்கிறேன். ஐயா, அது மிகவும் ஆபத்து. இருந்தாலும் நானே உங்களை அழைத்து செல்கிறேன். சரி, நாங்களும் உடன் வருகிறோம். சரி, வாருங்கள், செல்லலாம். பூங்குழலி, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? தெரியாது இளவரசே. இங்கே எல்லோரும் நான் அவர்கள் இஷ்டப்படி ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ ஒருத்திதான் என் விருப்பப்படி நடக்க சம்மதித்தாய். ஐயா, அவர்கள் எல்லோரும் தாங்களை எதிரிகளிடம் சிறைப்படாமல் தப்புவிக்க முயற்சி செய்கிறார்கள். நான் பெரும் பாவி, உங்களை சிறை செய்ய அழைத்து போகிறேனே. அழாதே பூங்குழலி, இவர்கள் எல்லோரும்
என்னை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து அரசனாக்க பார்க்கிறார்கள் பேராசைக்காரர்கள். அதில் என்ன தப்பு? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் சிம்மாசனம் போல் ஒரு பலிபீடமும் இல்லை, அரண்மனை போல் ஒரு சிறைச்சாலையும் இல்லை. உன்னை வாழ்நாள் முழுவதும் ஒரு சிம்மாசனத்திலே உட்கார சொன்னால் நீ அதை செய்வாயா? மாட்டவே மாட்டேன். பின்னே என்னை மட்டும் ஏன் மாட்டிவிட பார்க்கிறாய்? நீங்கள் ராஜ குலத்தில் பிறந்தவர். அதனால் என்ன? பட்டத்திற்கு தயாராக என் அரசன் ஆதித்த கரிகாலன் இருக்கிறார். அவருக்கு வேண்டாம் எனில் என் சித்தப்பா மதுராந்தகர் தயாராக இருக்கிறாரே. ஆமாம், உன்னை பார்த்தால் ஏன் மிகவும் களைப்பாகி இருக்கிறாய்? ஏதேனும் சாப்பிட்டாய் அல்லவா? ஐயா, நான் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது. தூங்கியும் 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஐயோ, என்னை மன்னித்து விடு பூங்குழலி. இது கூட தெரியாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்து விட்டேன். ஆமாம், நாம் தேடி வந்த கப்பல்களில் அதோ அங்கே ஒன்று தரை தட்டி நிற்கிறதே. ஆமாம், மற்றொரு கப்பல் எங்கே போயிற்று? மாலுமிகள் எங்கே? சரி, அது போகட்டும். நாம் முதலில் அந்த கப்பலுக்கு சென்று ஏதேனும் உணவு கிடைக்கிறதா என்று பார்க்கலாம். வா. ஏதோ மனம். அதோ அதோ என் அத்தை ஏதோ உணவு தயாரிக்கிறார்கள் போல் இருக்கிறது. வாருங்கள். அத்தை, நலமா? உங்களை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. சமைக்கிறீர்களா? நாங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்தோம். எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. ஏதாவது உணவு? இளவரசே, தாங்கள் வந்த யானை மதம் பிடித்து ஓடி வந்ததும் நாங்களும் பின்தொடர்ந்து வந்தோம். சரி, நீங்கள் வந்தது குறித்து மகிழ்ச்சி. ஆமாம், வந்தியத்தேவன் எங்கே? இளவரசே, நாங்கள் தொண்டைமா நாட்டுக்கு வந்ததும் ஒரு கப்பல் புறப்பட்டு செல்வதை கவனித்தோம். அந்த கப்பலில் செல்வதாக நினைத்துக் கொண்டு அங்கே போய்விட்டான். இதோ இந்த ஓடக்காரன் தான் எங்களை இங்கு அழைத்து வந்தான். என்னது? வந்தியத்தேவன் அந்த கொலைகார அரபு நாட்டவர்களின் கப்பலில் அல்லவா சென்று மாட்டிக்கொண்டு விட்டான். நான் உடனே சென்று அவனை காப்பாற்ற வேண்டும். ஐயா, அது மிகவும் ஆபத்து. ஐயா, அவர் என் அண்ணன். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்து விட்டார். அவரை மன்னித்து விடுங்கள் ஐயா. சரி, வந்தியத்தேவன் என் உயிருக்கு உயிரான நண்பன். நான் உடனே ஒரு கப்பலில் சென்று அவனை காப்பாற்றுகிறேன். இளவரசே, இது அந்த கப்பல் அல்ல. இது திரிகோண மலையிலிருந்து வந்திருக்கும் பல்லவ பார்த்திபேந்திரனின் கப்பல். ஓ, அதனால் என்ன? இந்த கப்பலில் சென்று வந்தியத்தேவன் சென்ற அந்த கப்பலை நான் பிடிக்கிறேன். வாருங்கள். வந்தியத்தேவா, நாங்கள் இந்த அரபு நாட்டுக்காரர்களை கொன்று கப்பலையும் பிடித்து விட்டோம். இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? எங்கள் கூட்டத்துடன் சேர்ந்து விடு. சோழர்களை கொன்று பல்ல நாட்டையும் மீட்டு தருகிறோம். நீயே ராஜாவாக இருக்கலாம். என்ன சொல்லுகிறாய்? தூங்கிக் கொண்டிருந்தவர்களை கொன்றுவிட்டு வீரமா பேசுகிறீர்கள் வந்தியத்தேவா. ஏனடா நீங்கள் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்களே? உங்களால் பாண்டிய மன்னனையும் அவன் நாட்டையும் கூட காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் என்னை காப்பாற்றப் போகிறீர்களா? அதோப்பா, சுழல் காற்று வீறு கொண்டு வருகிறது. இந்த கப்பல் உடைந்து சுக்கு நூறாக போகிறது. உனக்கு இந்த கப்பலிலேயே ஜலசமாதிதான். முடிந்தால் பிழைத்துக்கொள். நாங்கள் செல்கிறோம். சரியாய் சொன்னாய் இடும்பா. நாசமாய் போகட்டும். நாம் இந்த படகில் குறித்து தப்பிப்போமா?
இளவரசே, ஏதோ பாட்டு சத்தம் கேட்பது போல் தெரியவில்லை. பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், மெதுவாக நீந்தி சென்று அந்த படகிற்கு போகலாம்.